என்ன வேணா பண்ணுங்க, ஆனா இந்த மலைக்கு நாங்க சொல்ற கிளைமேட்ல மட்டும் போயிடாதீங்க. ஆக்சுவலா இது ஒரு மலை இல்ல, இது மொத்தம் 3 மலை. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணி அப்படியே அந்த லைக் பட்டன் அமைக்கி விட்டுருங்க. எப்படி இருக்கு பாருங்க, இந்த போக்குள்ள புதுதான் போறோம் நம்ம. நாங்க மான்சூன் சீசன் போய் கரெக்டா மாட்டிக்கிட்டோம். நாங்க போன நேரத்துல 100% மழை எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. இங்க பாருங்க, கடையெல்லாம் நொறுக்கி வச்சிருக்கு. இது எதையுமே கவனிக்காம மலை ஏறினால பயங்கரமான காத்துல மாட்டிக்கிட்டோம். காது ஜவ்வுல வந்துருச்சு, அந்த அளவுக்கு சத்தங்க. ஆனா அங்க போன பிறகு இன்னொரு ட்விஸ்ட், இந்த மலை ஒரு மலை இல்லையா 3 மலையா. சாதாரணமான கிளைமேட்ல ரொம்ப அமைதியா இருக்கிற இந்த மலை மான்சூன் சீசன்ல மட்டும் புயலா மாறிடுது. சோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா அதெல்லாம் முடிச்சுட்டு ஹெட்போன் எடுத்துட்டு என் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏன்டா வர்றீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்ப பாருங்க இந்த அழகை, இந்த இருக்கான் பாருங்க என் தலைவன். இவனை பாக்குறதுக்காண்டி தான் அவ்வளவு தூரத்துல வந்து வர்றோம். ஃப்ரெண்ட்ஸ், வர்ற 2025 நியூ இயரை செலிப்ரேட் பண்ண நாங்க கேதர்கந்தாக்கு போலான் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்த சில நண்பர்கள் கேதர்கந்தாக்கு போறதுக்கு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த நியூ இயர் செலிப்ரேஷனை ஒரு அழகான கேங் ட்ரிப்பா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களில் யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க, கேதர்கந்தா போகணும்னு ஆசைப்பட்டீங்க, அதாவது நியூ இயரை எங்களோட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. நியூ இயர்ல மீட் பண்ணலாம் வாங்க. இந்த வீடியோல குஜராத்தோடைய மவுண்ட் எவரெஸ்ட் சொல்லப்படுற கிர்னார் மலைக்கு தான் போறோம். குஜராத்தோடைய ஹையஸ்ட் பீக்கா இருக்கக்கூடிய இந்த மலை குஜராத்லயே அட்வென்ச்சராகவும் அங்க இருக்கிற மக்களுக்கு ட்ரெக்கிங்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கூட மலையாகவும் இருக்கு. இந்த வீடியோல குஜராத்ல இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க பாப்பீங்க. ஏன்னா நாங்க போன டைம் அப்படி. இந்த குஜராத்துக்கு நம்ம எப்படி எல்லாம் வந்தோம், அது போக இதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த இடத்துக்குலாம் போனோம் அப்படிங்கறத பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்ட் 5. இந்த வீடியோவோட குஜராத் சீரீஸே முடியுது. குஜராத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி குஜராத்தோடைய ஹையஸ்ட் பீக்கான இந்த கிர்னார் மலையில ஏறி டாப்ல நின்று சாதிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லி ஒரு முடிவோட பிளான் பண்ணி தான் இருந்தோம். சோ இதுக்கு முந்தைய வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜுனாகத்ல இருக்கக்கூடிய கிர்னார்னு ஒரு மலைக்கு தான் ட்ரெக்கிங் போக போறோம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூச்சு முட்டை நான் பேசினேங்க, அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகல. பயங்கரமா பேசிட்டு வந்தேன். என்னடா வழக்கமே இல்லாம சூப்பரா பேசுறோம் மேலமே அப்படின்னு நினைச்சேன். பட் அது எல்லாமே ரெக்கார்ட், ஆடியோ ரெக்கார்ட் ஆகாம அப்படியே வேஸ்டா போயிடுச்சு. குஜராத்துடைய மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற கிர்னாருங்கிற ஒரு மவுண்டன், அது வந்து ஜுனாகத்துக்கு பக்கத்துல இருக்கு. ஜுனாகத் வந்து ஒரு முக்கியமான ஏரியா, குஜராத்துடைய ஒரு முக்கியமான ஏரியா. அந்த முக்கியமான ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற கிர்னார்னு ஒரு மவுண்டனுக்கு ட்ரெக்கிங் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இன்றைக்கி ஃபுல்லாக மழை, 100% மழை சொல்லியிருக்காங்க கூகுளில். சதன் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி மழை பெஞ்சா ரொம்ப பிடிக்கும். இந்த குஜராத்தை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து எப்போவுமே வந்து நீங்கள் பாலைவனம் மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னோட வீடியோவில், அதுவும் இந்த வீடியோவில் குஜராத்தை வந்து பச்சை பசேன்னு காட்டுறேன். காரணம் என்னன்னா, நாங்கள் வந்திருக்கிற டைம் அப்படி. நிறைய பேர் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. நல்ல மழை, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அழகாக எடுத்து காமிக்கிறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வச்சுங்க. வாங்க ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே போகிறவங்களாம் எந்த தெரியுமா சொல்லிட்டு போகிறாங்க, மேலே ஃபுல்லாக க்ளவுட்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த மலைக்கு ஃபுல்லாக பாதை போட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக இங்கே பாருங்கள், கல் பாதை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்லுப்படி மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிட்டாங்க. ஏறுறதுக்கு 4 to 5 மணி நேரம் ஆகுமா. நமக்கு வந்து சரசரன்னு ஏறிடுவோம். பட் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக எல்லா இடத்தையும் ரசித்து பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். அதில் வந்து என்ன ஆகும்னா, நார்மல் யூஸ்வலாக ஒரு மனுஷன் ஏறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பானோ அதே டைம் தான் எனக்கும் ஆகும். நீங்கள் குஜராத் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக வர சொல்வேன் நான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். குஜராத்தில் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ஜாய் பண்ணலாம். குஜராத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மவுண்டன் வாங்க. இங்கே பாருங்க, ஆத்தாடி இருக்கு, இங்கே வருதுங்க இந்த குரங்கு. அசால்ட்டாக இந்த குரங்கு இங்கிட்ட சுற்றிட்டு இருக்கு பாருங்க. இந்த மரம் ஃபுல்லாக இருக்குங்க. இந்த குரங்குலாம் ஆக்ரோஷமாக நடந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை. இருந்தாலும் அதுக்கு ஒரு லுக் விடும்போது அள்ளி விட்டுரும். இங்க இருக்கிற குரங்குங்க வந்து நம்ம ஊர் குரங்கு மாதிரிலாம் இருக்காது. இது கொஞ்சம் வேற வகை குரங்குகள். சில இடங்கள்ல எல்லாம் வழிப்பறி எல்லாம் பண்ணுங்க. பட் ஆனா இந்த மலையில அப்படி எல்லாம் பண்ணலாங்க. இந்த கடையில வாங்கி சாப்பிடுற இடங்கள்ல மட்டும் பக்கத்துல வந்து நின்றுக்குங்க. அங்கங்க மிச்ச மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு துள்ளி குதிச்சு விளையாண்டுகிட்டு இருக்குங்க. இந்த இடத்துல குரங்குங்க தான் ஒரு தொல்லைன்னு நினைச்சேன். பட் ஆனால் தொல்லைங்கள்லாம் இல்லை. ஆனால் அங்கங்கே உட்காந்துருக்குங்க. பார்த்தீங்களா, தலைக்கு மேலே உட்காந்துருக்கா, தலைக்கு மேலே நடக்கிறாரு, தலைக்கு மேலே குதிச்சுக்கிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தீங்களா
அந்த மரத்தில் உட்காந்துக்கிட்டு தாவிட்டு இருக்குல்ல, கோபுரில் சரியாக தெரியுதான்னு தெரியல. ஐயோ இது ஓரம் ஃபுல்லாக உட்காந்துருக்குங்க. நான் வேற தனியாக வந்து சிக்கிட்டு இருக்கேன், நம்ம கூட யாருமே இல்லை. நான் ஒரு ஆள் தான் இந்த மலை ஏறிட்டு இருக்கேன். இங்கே ஒரு பழக்கடை இருக்குங்க. நான் எக் ஃப்ரூட் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பழம் வாங்கிட்டேன்னா வந்து லைனாக நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த அண்ணன் கம்பு எடுத்து விரட்டுறாரு. காலை ஃபுட்டு வந்து காலையில் எதுவுமே சாப்பாடு சாப்பிடல, ஸோ அதனால் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். நம்மளும் 2 வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து நமக்கு, இன்னொன்று வந்து இந்த குரங்களுக்கு போட்டு போயிடலாம். ஏன்னா நம்மளால் முடிஞ்சது இதை போட்டு போயிடலாம். ஆனால் நம்ம இதில் சாப்பிட விட்டால் தான் அதுவுமே, இல்லாட்டி அதையும் நானே வாங்கி சாப்பிட்டு போயிடுவேன் கோவத்தில். சாப்பிட விட்டனால பை பாய். குஜராத் காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் பண்ணுறது இதுதான் முறை. செமையாக இருக்குது இந்த அனுபவம். நான் கேதர்கந்தா போனப்போ இந்த மாதிரி குரங்குல ஆத்தாடி ஆத்தா இங்கே ஒரு படையே நிற்கிதுங்க. என் கேமரா வந்து ஏதோ சாப்பாட்டு பொருள் நினச்சி பிடிக்கிட்டு போயிடாம 1000 சொல்லுவாங்கல்ல, அவங்க மூஞ்சை மட்டும் பார்த்துறாதீங்க, பிடிஞ்சிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இந்த குரங்கு மூஞ்சை மட்டும் பார்த்தா நம்மளை தான் பார்க்குறான், நம்மளை அடிக்க போகிறான், ஏதோ பண்ண போகிறான்னு சொல்லி பிடுங்க ஆரம்பிச்சிருங்க. இது மான்சூன் சீசன்னால குரங்குகள்லாம் பயங்கரமா துள்ளி குதிச்சு ஆட்டம் போட்டுட்டு இருந்துச்சுங்க. ஏன்னா நல்ல மழை, நல்ல காத்து, விலங்குகள் நடமாட்டம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா இந்த மலையில பாத யாத்திரைகளை ட்ரெக்கிங் பண்ணி போறவங்களையும் தடுக்கிறதுக்குன்னு எந்த அனிமல் கூட்டமும் கிடையாது. குரங்கு மட்டும் தான் தொல்லை பண்ணுங்க, பட் அதுவும் வந்து பெருசா தொல்லை பண்ண மாதிரி தெரியல. நான் போறப்ப இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும். ஸோ குஜராத் வந்துட்டோம். குஜராத்தோடைய ஹையஸ்ட் பீக்னு சொல்றாங்க. சின்ன மலை மாதிரி தான் தெரியுது பார்க்கும்போது. ஒரு 8 போய் பார்த்தலாம்னு சொல்லி போய் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா இது ஒரு மலை இல்ல, மொத்தம் 3 மலை. 3 மலையை நம்ம ஏற போறோம். நம்ம வெள்ளங்கிரில 7 மலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அன்னைக்கு காலையிலயும் அப்படிதான் சாஃப்டா ஆரம்பிச்சிச்சு. சின்னதா ஒரு ட்ரெக் இருக்கு, போயிட்டு நம்ம டாப்பை பார்த்துட்டு வந்துடும் நினைச்சேன். ஆனா 3 மலை இருக்குங்கிறது எனக்கு அங்க போய் தாங்க தெரிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஏசியாவிலேயே மிகப்பெரிய ரோப் வேவா ரோப் கேரா என்னன்னு சொல்லணுன்னு தெரியல. ஏசியாவிலே ரொம்ப ரொம்ப நீளமானது இந்த மலையில் தான் இருக்குது. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, போகும்போது மலைக்கு வந்து அப்படியே ட்ரெக் பண்ணி போயிட்டு திரும்பி வரும்போது அந்த ரோப் வேல வந்துடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து இன்றைக்கி மழைனால 5 நாளாக அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் நம்மளால் வர முடியாது. பட் அதோட ரோப் வந்து இந்த இருக்குது பாருங்கள், அந்த இருக்குது பாருங்கள், இந்த ரோப் போகுது பார்த்தீங்கன்னா. ஆனால் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ரோப் வேல போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஐயோ இங்கே பாருங்கள், மழை பெஞ்சு தண்ணி படியில் வந்துக்கிட்டு இருக்கு. இது நான் ஜீவிதம் போர்ட்டில் பார்த்தேன் லாஸ்ட்டாக. அப்புறம் பிரம்மகிரியில் போகும்போது இப்படி மழை பெஞ்சு தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. என்னை சுற்றி மரங்கள்லாம் இருக்கிறதுனால வந்து மழை பெய்யுது. ஆனால் வந்து மழை கூட பெருசாக என் சைடு விழுகலை. இதுபோக காற்றும் பயங்கரமாக அடிக்கலை. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்றடிக்குதுங்க. மழையும் பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் க்ளவுடாக இருக்குது. நான் அந்த ரோப் வே கிட்ட வந்துட்டேன். ரோப் வே போயிட்டுருக்கு இல்லையா, அது கிட்ட வந்துட்டேன். இது கரண்ட் வேறு, இதை போய் ரோப்னு நினச்சிட்டாங்க. அங்கே இருக்குது, அந்த இருக்குது பாருங்க, தெரியுதா அந்த பெரிய கம்பம். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், 10 பேர் 15 பேர் போகிற ரோப்பு இங்கேருந்து பார்க்கல அந்த ஒயர் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்குது. அது எப்படி ஸ்ட்ராங்காக தாங்குதுன்னு. இங்கே பெரிய ரோப் வே ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், பட் முடியல. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், காற்றுக்கு மேலே போக போக பயங்கரமாக அடிக்கும்னு. ஸோ போக போக தான் வந்து அதோட உக்கிரமே தெரியுது. இன்னொன்று அங்கே ஒரு குரங்கு இருந்துச்சுங்க, சும்மா அப்படி பார்க்குறேன், பார்த்தா வாயை வேன் பண்ணுது. அதுக்கு ரெடியாக இருக்குங்க, ஏதாவது பண்ணேன்னா உனக்கு போட்டு கிழிச்சிருவேன். இங்கே உள்ளவங்கெல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்களா, அந்த மாதிரி சரியாக இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது பாருங்கள், அங்கே தான் போக போகிறோம். அந்த ஃபாகுக்குள்ளே நுழைஞ்சு போக போகிறோம். ரொம்ப அடியோ எவ்வளோ பெருசாக இருக்குது, பயங்கர உயரங்க. ஏசியாவிலே மிக நீளமான ரோப் வேனா சும்மாவா, பயங்கரமான உயரத்தில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரோப் வேல போகும்போது செம்மையாக இருந்திருக்கும். இந்த 5 நாளுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ நாளைக்கு ஓப்பன் பண்ணால் கூட நான் திரும்பி வந்து கூட ஒரு ரோப் வே போயிட்டு வர மாதிரி பார்த்துருப்பேன். பட் இந்த 5 நாளுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா. ஸோ நம்மளால முடியாது, 5 நாள்லாம் இங்கே ஸ்டே பண்ண முடியாது.
இந்த மலை 3660 அடி உயரம். இந்த 3660 அடி உயரத்தையும் ஸ்ப்ரிங் மாதிரி ஏறி ஏறி இறங்குவோம். ஏன்னா 3 மலை இல்லையா. நம்ம ஊர் வெள்ளங்கிரியை விட கஷ்டத்துல கம்மியான மலை தான். ஆனா நீங்க என்னன்னே தெரியாம போய் மாட்டிக்கிறப்ப பயங்கர கஷ்டமா இருக்கும் இல்லையா. இன்னும் எவ்வளவு தூரம்டா இது போகும் அப்படிங்கிற ஃபீல் தான் போகும்போது ஃபுல்லா என்ன பயமுறுத்திட்டே இருந்துச்சு. நான் எந்த மலையை பார்த்தும் பயந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம் அந்த ட்ரெக்கிங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏறின மலை ரொம்ப பெருசா இருக்கு. அது போக கிளைமேட்டும் பயங்கர மோசமா இருக்கு. மேல போய் இன்னைக்கு தங்குற சூழ்நிலை வந்துருமோ அப்படிங்கறத எனக்கு பயமா இருந்துச்சு. குருட்டாம்போக்குல என்ன நடந்தாலும் பாத்துக்குவோங்கிற ஒரு ஐடியாவோட தான் போயிட்டு இருந்தேன். அது போக இந்த மலை பல அற்புதங்களை கொண்டதுங்க. பயங்கரமான ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு இந்த மலைக்கு. அது போக போக உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், மேல போக போக காத்து பயங்கரமா அடிக்குது. கொஞ்சம் கிளவுட்ஸ் விலகின மாதிரி இருக்கு. சரியான காத்துங்க. இங்கே எப்படி இருக்குன்னா மேல எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய காத்தடிக்கிறத பார்த்துருக்கேன். அதனால எனக்கு அது ஒன்றும் பெருசா இல்லை. பட் ஆனால் அந்த ஃபீல் நல்லா இருக்கு. நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்கும் போது ட்ரெக்கிங் பண்ணி போகிறது செமல்ல. இங்கேயே வந்து ஃபுல்லாக ஃபாக் மூடுது. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. பார்த்தீங்களா, இங்கேயே வந்து ஃபாக் பயங்கரமாக மூடுது. காற்று பயங்கரமாக அடிக்குது. டாப்பில் எப்படி இருக்கோ தெரில. ஆர்வமாக இருக்குது. அது போக வேர்க்குதுங்க பயங்கரமாக. வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு எனக்குலாம். இங்கெல்லாம் வேர்க்குது. ஆனால் வேர்க்கிறதே தெரிய மாட்டேங்குது. தொட்டு பார்த்தா ஈரமாக இருக்குது. ஆனால் ஒரு வேளை இன்றைக்கி வந்து ரோப்பு வந்து விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரோப் காரை விட்டுருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். கிளைமேட் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக ஃபாகாக இருந்தாலும் அந்த ஃபாகுக்குள்ளேருந்து வர்றது செம்மையாக இருக்கும். ஜுனாகத் சிட்டி எல்லாத்தையும் நான் பார்த்துருப்பேன். உங்களுக்கும் அழகாக வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. இவ்வளோ தூரம் நான் ஏறி வந்துட்டேன் இல்லையா. இதுக்கப்புறம் சொல்கிறாங்க இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குன்னு. நான் வந்து கூகுளில் லைட்டாக தான் சர்ச் பண்ணேன். அப்புறம் சின்ன சின்ன ஒர்க் இருந்துச்சு, ட்ராவல் ஒர்க் இருந்தனால இந்த மலையை நான் கண்டுக்கிறல அப்படியே விட்டுட்டேன். காற்று பயங்கரமாக அடிக்குது. செம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சில இடங்கள்லாம் 2 கிலோமீட்டர்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. ஒரு பேச்சுக்காக 2 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. இங்கே 2 கிலோமீட்டர்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக 5 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டராக இருந்தாண்ணே நம்ம முடிவு பண்ணிட்டா மேலே டாப்புக்கு போகணும். நம்ம டாப்புக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டு அது யாராலும் தடுக்க முடியாது. பாகு நான் இருக்கிற இடம் மட்டும்தான் தெரியும். இதாங்க ஜுனாகத் சிட்டி. எப்படி இருக்கு பாருங்க. நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு பார்க்கும்போது அது விடுதுங்க. செம்மையாக இருக்கு. மேலே என்ன இருக்குன்னு தெரியாமல நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க. ஃபைனலி அந்த பில்டிங்க்கு வந்துட்டோம். ஒரு பில்டிங் மாதிரி இருந்துச்சு அங்கேருந்து பார்க்கும்போது. அந்த பில்டிங் வந்துட்டோம். படி ஃபுல்லாக தண்ணி. யாரு பானிலாம் அங்கே பாருங்க. அது இந்த மலை கொஞ்சம் கஷ்டமான மலை தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம்னா ரொம்ப கிடையாது. மலை ட்ரெக்கிங்கே பண்ணாமல் வராங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அண்ட் ரொம்ப தூரம் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்க இலையெல்லாம் பறக்குதுங்க மேலே. அதாவது மேலே அடிக்கிற காற்றுல அந்த இலையெல்லாம் பிச்சுக்கிட்டு பறக்குது. செம்மையாக இருக்குது. அதெல்லாம் நேர்கண்ணில் தான் நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்களா, இது வரைக்கும் வந்து பெருசாக காற்று எதுவும் இல்லை. ஏன்னா இது கீழே இருக்குது. ஆனால் கீழேருந்து பார்க்கும்போதே மலையோடைய உச்சியில் மேகமூட்டங்கள் மூடி போய் ஒரு மாதிரி கோரமாக இருந்துச்சு. கோவாலு அப்போவே திரும்பி போயிடுறாங்கிற மாதிரி தான் யோசித்தேன். சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போவோம்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தோம். ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காற்று வர ஆரம்பிச்சிருச்சு. காற்றுனா கொஞ்சம் நெஞ்ச காற்று இல்லைங்க, திடீர்னு பயங்கரமான காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும். அமைதியாக இருக்கும்போது டக்குனு ஃபோர்ஸாக ஒரு காற்றடிக்கும். அந்த இடத்துல நம்ம எட்ஜான இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா அவ்வளோதான். குஜராத் சிட்டியில் இப்படி ஒரு மலையை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது இவ்வளோ க்ரீனிஷாக பச்சை பசுன்னு அழகாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. செம்மையாக இருக்குது இந்த ஏரியாவே. மொத்த ஜுனாகத்துமே தெரியுது. இது ஃபுல்லாமே ஜுனாகத் சிட்டி. இது ஃபுல்லாமே ஜுனாகத்து. ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து ஃபாகில் அப்படி மூடி போயிருக்கு. பச்சை பசேன்னு செமையாக இருக்குல்ல. மேலே எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்ப்போம். இது என்ன ஏரியான்னு தெரியல. ஃபுல்லாக வந்து ஏதோ வீடு மாதிரி இருக்குது. இது நிறைய சித்தர்கள், சின்ன சின்ன கோவில்லாம் இருக்குங்க. எனக்கு தெரியல, புரிய மாட்டேங்குது. எனக்கு புரிஞ்சதை சொல்கிறேன். நீ பாருங்க, ராமர் இருக்கார் பாருங்க. ராமர், லக்ஷ்மணன், சீதை, அப்புறம் சின்னதாக ஒரு ரிஷி அவருடைய. இது மொத்தம் 5 கிலோமீட்டரா.
ஸோ 5 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த 5 கிலோமீட்டர் ரோப்பில் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அதுதான் எனக்கு இப்போது அப்படியே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. வா பயங்கரமாக இருக்குங்க. ஹரிச்சந்திரகட்னா எங்கன்னா 4 கால் தூண் சிவலிங்க கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போகும்போது என்ன பண்ணுவோம்னா மலையோடைய ஒரு ஓரத்தில் ஒட்டிக்கிட்டே போகும். அந்த மாதிரி வந்து இப்போ பாருங்கள் இங்கிட்டு பாருங்கள் மலை, இந்த மலையோடைய ஓரத்தில் ஒட்டிக்கிட்டே போகிறோம். அங்கேருந்து தண்ணி பயங்கரமாக வந்து விழுகுதுங்க மலையிலேருந்து மேலேருந்து. அந்த இடத்துல மட்டும் நனைஞ்சிக்கிட்டே வரலாம், ஃபுல்லாக தண்ணியில் அப்படியே நனைஞ்சிக்கிட்டே வரலாம். வர்றவங்களாம் அப்படியே நனைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. ஓத்தாடி துப்பாக்கி விஜய் மாதிரி ஒருத்தர் வராரு புகைக்குள்ளே இருந்து. இதுதான் பழமரமா என்ன? ஹாய் 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 ஜெய் 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 கின்னாரி. ஓ இதான் இந்த இடத்தோடைய கோடுவாடா. ஜெய் மாதா தி, அப்புறம் ஜெய் அமர்நாத் பாபா, இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து இங்கே ஜெய் கின்னாரி, கின்னார் கிர்னார், சாரி கின்னார்ல கிர்னார், ஜெய் கிர்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போய் ஒரு இடத்துல கத்தி பார்ப்போம், எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்களாங்க. அடாடா துளி துளியா சின்ன துளி துளியா மழை துளிகள் எப்படி இருக்கு பாருங்க. இந்த புகைக்குள்ள பூந்து தான் போக போறோம் நம்ம. செமையா இருக்குல்ல. இந்த குஜராத் ட்ரிப்போடைய லாஸ்ட்ல அற்புதமான ஒரு ட்ரெக்கிங் போயாச்சு. குஜராத்துக்கு ட்ரெக்கிங் போனோம். பெருசா மழை இருக்காதுன்னு நினைச்சேன். ஒரு மழை இருந்தாலும் பயங்கரமா ஆட்டம் காமிச்சிருச்சு. கரண்ட் வயர் பாருங்க எப்படி தொங்குதுன்னு. மழையில போற வழியில தொங்குது. இதெல்லாம் பார்த்து போனுங்க. கரண்ட் கம்பமே ஆடிக்கிட்டு இருக்குங்க அப்படி. ஒரு கட்டத்துக்கு மேலே போக 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 நிறைய பேர், அதாவது ஆல்ரெடி காலங்காத்தாலே வந்து மேலே போனாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பாதியோட திரும்பி ஏத்தாப்புல வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் கூட வந்தவங்களே நிறைய பேர் இதுக்கு மேலே போக வேணாம், டேஞ்சர் அப்படிமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏத்தாப்புல வர்ற ஒரு பிரதர் வந்து மேலே பயங்கரமா காத்தடிக்குது, தயவு செஞ்சு நீ போகாத, நீ போனேன்னா வந்து ரொம்ப சிரமப்படுவ அப்படிமா சொன்னாப்ல. என்னதான் இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒருவேளை போனா செம்ம என்ஜாய்மெண்ட் இருக்கும் போலயே, அட்வென்ச்சர் இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி ஆசை தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. நானும் பயப்படதான் செஞ்சேன். பட் ஆனா வந்து மேல போனா அந்த அழகை பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் தான். அதனால கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏற ஆரம்பிச்சேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சரி காத்து, பயங்கரமான காத்து. நான் வந்து நல்ல வேலை ஒரு 50 ரூபாய்க்கு வந்து அந்த ரெயின் கோட் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். என் போன் எல்லாம் அவ்வளோ வந்து லைட்டா இப்படி மேலே தூக்கி வச்சாலே வந்து பனி படர்ந்துருது. அந்த அளவுக்கு கேமராவெல்லாம் மூடி போய் என்னால வீடியோவே எடுக்க முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமான காத்து. இதான் நான் வந்த இடம். இதை விட மேல ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருந்துச்சு எனக்கு, அது மேல போன பிறகு தான் தெரியும். நேரமாக மேல போறவங்க எண்ணிக்கை கம்மியாயிட்டே இருக்கு. கீழே வர்றவங்க தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சில பேர்லாம் அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. மேல பயங்கரமா காத்திருக்குதா. எனக்கு இங்க இருந்து பார்த்தாலே வர முடியுது. குஜராத்துக்கு அடுத்து நான் எப்போ வருவேன்னு தெரியாது. ஆனா மலையில டாப்புக்கு போயிட்டு வந்துருக்கேன். மேலே போகிறாங்க ரொம்ப நேரம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து திரும்பி போயிரு சொல்லும்போது இங்கே 2 பாட்டிங்க வர ஊட்டியை பார்த்துட்டு ஜம்முன்னு வந்து ஒரு வழியா நம்ம இப்ப 4000 படி ஏறி வந்திருக்கோம். இந்த 3 டாப்னு சொன்னோம் இல்லையா, அது இருக்கிற முதல் டாப்புக்கு நம்ம வந்துட்டோம். இங்க சமண கோவில் ஒண்ணு இருக்கு. இது வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுதான். மோசமான கிளைமேட்னால அந்த கோவிலை வந்து மூடிட்டாங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே காத்திருந்துச்சு. கீழ இருந்து வரும்போது இந்த மலை சின்ன மலை போல ஒரே ஒரு மலை தான் ஏறி முடிச்சிருவோம்னு நினைச்சு வந்தேன். ஆனா இங்க வந்தா ஒரு பெரிய மேப் ஒண்ணு போட்டு வச்சு, இன்னும் நீங்க டாப்புக்கு வரல தம்பி, இதுக்கப்புறம் 2 டாப் இருக்கு, பார்த்து ஏறவும் அப்படின்னு சொல்லி போர்டை போட்டிருந்தாங்க. பாருங்க
பாருங்க கடையெல்லாம் நொறுக்கி வச்சிருக்கு. உண்மையிலே சரியான காத்து தான். இங்க பாருங்க கடையெல்லாம் எப்படி நொறுக்கி கிடக்கு. என்னையா போட்டு தள்ளுதுங்க. ஏதோ டாப் மாதிரி இருக்கு கோவில் மாதிரி, ஆனா இன்னும் போகுது. ஏசியாஸ் லாங்கஸ்ட் ரோப்புன்னு சொல்லலையா, அந்த ரோப்பு முடிகிற இடம் இந்த இடம் தான். அடிவாரத்துல இருந்து இந்த ரோப் வந்து இங்க வரைக்கும் வருது. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கனால ரோப்வே நிப்பாட்டிட்டாங்க. நம்ம இன்னும் போக வேண்டியது ஏகப்பட்ட தூரம் இருக்கு. இங்க பாருங்க மேப்ப. ஆக்சுவலா கீழே இருந்து அப்படியே ஏறி இந்த மலையில அப்படியே வந்து இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். இதுக்கே இவ்வளவு போராட்டம். ஆனா இங்க இருந்து அப்படியே இது கீழே வழியா ஏறி இங்க டாப்புக்கு போனோம். அதுக்கடுத்து 7வது ஒரு டாப் இருக்கு. உண்மையிலே எத்தனை டாப் இருக்கு பாருங்க. இன்னும் 2 டாப் இருக்குங்க. இங்கே ஒரு டாப் இருக்கு, அங்க ஒரு டாப் இருக்கு. 2 டாப் இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு மலை இல்ல, இது மொத்தம் 3 மலை. நான் ஒரு மலை நினைச்சிட்டு வந்துட்டேன். ஆளே இல்லாதப்பயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 3 மலை ஃப்ரெண்ட்ஸ். மொதல் மலையே இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இங்கே வரைக்கும் தான் ரோப் லைன் வருது. இதுக்கப்புறம் ரோப் லைன் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கிட்ட ஒரு 400 ஸ்டெப்ஸு, அங்கிட்ட ஒரு 1500 ஸ்டெப்ஸ் கிட்ட நம்ம தாண்டி போகணும். ஓகே போவோம். காற்று எப்படி அடிக்குது பாருங்க. இதான் டெம்பிள், ஃபர்ஸ்ட் மலையோடைய டாப் டெம்பிள். மூணாவது மலை இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் கோவில் மட்டும் என்னைக்குமே திறந்துருக்குமா. ஸோ இன்னைக்கும் இந்த கிளைமேட்லயே சில பேர் பார்க்க வர்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்காண்டி திறந்து வச்சிருக்காங்களா. வந்தவங்க எல்லாரும் இது வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிட்டு இருந்தாங்க. எனக்கு இதுக்கப்புறம் குஜராத் எப்போ வருவேன்னு தெரியாது. குஜராத்தோடைய ஹையஸ்ட் பீக்கை இன்னைக்கு போய் பார்த்துட்டு திரும்பி போகணும்னு தோணிடுச்சு. காத்து தான் பயங்கரமா அடிக்குது. எப்படியாவது அதை சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம 2வது டாப்பை நோக்கி போறோம். அதுக்கு லைட்டா கீழே இறங்கி ஏறணும். இன்னும் எவ்வளவு தூரம் மேல போகணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கிளைமேட் தான் செம்மையா இருக்கு. மேல போக போக கண்டிப்பா மேல ஆளுங்க இருப்பாங்கன்னு நம்புறேன். யாருமே இல்லாட்டி நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். முதல் மலையை பார்த்து நம்ம 2வது மலையை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சோம். இந்த 2வது மலையில கீழே இறங்கி போகணும். கீழே இறங்கி அதுக்கப்புறம் மேலே ஏறணும். பாதையெல்லாம் பயங்கரமா வலிக்கி விடுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் பனிமூட்டமா இருக்கு. வலிக்கி விழுந்தோம்னா நம்ம எவ்வளவு தூரம் கீழே போகணும்னு நமக்கு தெரியாது. இதுக்கு போக இங்கிட்ட அங்கிட்டு குரங்குங்க தொல்லை வேற, அதுக்கு வேற இங்கிட்ட அங்கிட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்துதுங்க. எனக்கு அப்படியே காதுகள்லாம் வலிக்குதுங்க. அந்த அளவுக்கு காத்து பட்டு பட்டுன்னு காதுல அடிச்சு காதெல்லாம் வலிக்குது. இங்க பாருங்க படி அப்படியே இறங்குது. ஆக்சுவலா அந்த மேப்ல காமிச்சா இல்லையா, முதல் மலை ஏறி அடுத்து 2வது மலைக்கு போறோம்னு. ஸோ இப்போ 2வது மலைக்கு போயிட்டு இருக்கோம். அந்த கோயில் வந்து அடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு என்னன்னு தெரியல, அடைச்சிருக்கு. நம்ம இந்த 2 மலையும் 2 கோவிலையும் பார்த்துட்டு தான் திரும்பி போலான்னு இருக்கேன். என்னைக்குமே முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டான் சாஸ்கே. நான் வந்து நினைச்சு வந்தது வந்து மலையோடைய டாப்புக்கு போனோன்னு. ஆனா இந்த மலைக்கு 3 டாப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மேல வந்துட்டோம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காதீங்க. இன்னும் 6000 படி ஏறணுமா. இதுக்கப்புறமும் இன்னும் 6000 படி ஏறணுமா. இந்த மலையை ரொம்ப சாதாரணமா இடம் போட்டு வந்துட்டேன் நான். டைம் இருக்கு, பிரச்சனை இல்லை. சூழ்நிலை ஒன்றும் அவ்வளோ மோசம் கிடையாது. சேஃபாக தான் இருக்கு. சும்மா உங்களை பூச்சாட்டி காட்டல. பட் ஆனாலும் நம்ம கொஞ்சம் சேஃபாக போகணும். யாருமே இல்லை, அது ஒன்று தான். இந்த பேச்சு துணைக்காது கூட யாராவது இருந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்த மலைக்கு போயிட்டு இருக்கோம், 2வது மலைக்கு. பில்டிங் ஃபுல்லாமே செடிகள் முளைச்சிருக்கு பாருங்க. செம்மையா இருக்குல்ல. எங்க போகுதுன்னு தெரியல இந்த பாதை. அப்படியே இறங்கி அங்கிட்டு ஏறுமா. அதான் லாஸ்ட் மலை, அங்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இங்கிட்டு இருக்கான்னு தெரியல. எப்போ என்ன அமைதியா இருக்கு இந்த இடம். எப்படி இருக்கு பாருங்க அமைதியா. அவனுக்குள்ள காது ஜவ்வுலாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு சத்தங்க. இந்த இடம் பாருங்க, காத்தே இல்லை. சொல்லிட்டேங்கிறதுக்காண்டி பயங்கரமா காத்திருக்குது. அது வேற பயமா இருக்கு. இறங்கிக்கிட்டே இருக்கு நண்பர்களே, இறங்கிக்கொண்டே இருக்கிறது. முடியாது போல, இது போய்கிட்டே இருக்கு. இந்த தனியா ட்ரெக்கிங் போறதுல ஒரு பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. மைனஸ் என்னன்னா, நம்ம எப்படியாவது கேங்கா டாப்புக்கு போய் அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருப்போம். இதுல யாராவது ஒரு ஆள் வந்து என்னால முடியலன்னு சொல்லி புலம்புனாலும் நம்மளும் டாப்புக்கு போக முடியாது. கூட வர்ற ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்ம டாப்புக்கு போகணும்னு விரும்ப மாட்டோம் இல்லையா. அதனால நம்மளால அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நீங்க தனியா வந்தீங்கன்னா உங்க மன வலிமையை ரொம்ப ரொம்ப சோதிச்சு பார்ப்பீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டாப்பை ரீச் பண்ணிடுவீங்க. ஆனா வீக்கா இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி
மோசமான கிளைமேட்னாலேயோ அல்லது யாருமே இல்லையேங்கிற ஒரு பயத்தினாலேயே நீங்க திரும்பி வந்துருவீங்க. ஒருவேளை நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெக்கிங் போறதா நல்லது. உங்களை மாதிரியே வீக்கான ஃப்ரெண்டை வந்து கூட வச்சுக்க கூடாது. நல்லா ஸ்ட்ராங்கா மோட்டிவேஷனான பர்சனா நீங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அவரே உங்களை மோட்டிவேட் பண்ணி மேல கூட்டிட்டு போயிருவாரு. நான் ரொம்ப தைரியமான ஆள்லாம் கிடையாது. இந்த மாதிரி ட்ரெக்கிங் போது சின்ன சின்ன விஷயங்களையும் சந்தேகப்பட்டு பயத்தோட தான் ட்ரெக் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அசால்ட்டா இருந்துட்டோம்னா எந்த நேரத்துல வேணாலும் எந்த ஆபத்து வேணாலும் நமக்கு நடக்கலாம். ஆனா எனக்கு மோட்டிவேஷனலா ஒரு நண்பனை கூட வச்சிருக்கேன். அவர் தான் என்னோட கேமரா. அந்த கேமராக்குள்ள நீங்க இருக்கிறீங்கல்ல 2 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ், ஒவ்வொரு மலையிலும் நீங்க கூடயே வர்ற மாதிரி உங்ககிட்டயே புலம்பிக்கிட்டே போவேன். என் கூட யாரோ வந்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும். ஸோ வந்து நான் தனியா இருக்கிற மாதிரி எங்கேயுமே ஃபீல் பண்ண மாட்டேன். இவ்வளோ காத்து மழை புயல்லையும் எதிரில் எல்லாரும் வந்து திரும்பி போயிடு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கும்போது மேல அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துருவோன்னு சொல்லி நான் போறதுக்கு முதல் காரணமே இதுதான். என்ன என்ன இதெல்லாம் சும்மா போ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். போ எப்பாடா இடத்துல ஒரு குரங்கு ஒண்ணு நின்றுகிட்டு வழிய விடாம ஒரு 1/2 மணி நேரம் இங்கேயே போயிட்டு நான் 2 மலைக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இந்த அளவுக்கு காத்தடிக்குது. இங்க பாருங்க காத்து எப்படி சுத்துது பாருங்க. இங்க காத்து எப்படி சுத்துது பாருங்க. நான் வந்துட்டு போன இடம் இந்த இடத்துல வரும்போது மட்டும் சரி காத்து. இந்த பாலத்தை கடந்து வரும்போது இந்த இடத்துல வரும்போது பயங்கரமான காத்துங்க. இன்னும் மேல போக போக சரியான காத்தடிக்குது. போவோம். எப்போ இங்க பயங்கரமா காத்தடிக்கும் போலயே. எப்படி இருக்கு பாருங்க. பாதை முடிந்த பின்பும் பயணம் முடிவதில்லை. ஆனா இங்க பாதையும் முடியல பயணமும் முடியல. பாதை போய்கிட்டே இருக்கு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி பார்த்தா ஏதோ சொர்க்கத்துக்கே போற மாதிரி இருக்கு. ஏன்னா படிகள் போக போக அப்படியே மறைச்சுக்கிட்டே இருக்கு. புகைக்குள்ள மறையுது. இங்க பாருங்க படிய பாத்தீங்களா? பயங்கரமா காத்தடிக்குது. இந்த இடத்துல நிக்கவே முடியல. இந்த இடம் எல்லா நேரமும் இப்படிதான் இருக்குமா இல்ல இந்த இடம் மட்டும் இந்த நேரம் மட்டும் இப்படி இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு நம்ம கடவுளா கும்பிட்டு இருக்கிற கிருஷ்ணர் காலவாயன் ஒரு போர் வீரன்ட்ட போர் செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த மலையில இருந்தா பதுங்கி இருந்து தாக்குனாராம். அதுபோக இந்த மலையில அரசர் அசோகருடைய 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. பாரத மகாராஜா இந்த பக்கம் போகும்போது இந்த மலை அவர் கண்ணுக்கு தங்கம் போல ஜொலிச்சுச்சான். அதுபோக இந்த மலையில ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மகாராஜா இதை ஒரு புனித தலமா நிறுவ ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அப்புறம் இந்த மலையில ஏகப்பட்ட துறவிகள் வந்து தங்கி இருந்திருக்காங்க. நாள் கணக்குல இல்ல வருஷ கணக்குல. பாரத மகாராஜாவும் இங்க இருக்கிற முனிவர்களோட சேர்ந்து பல பூஜைகள் செஞ்சதாகவும் சொல்றாங்க. அவர் தான் இந்த மலைக்கு வந்து பாதையும் அமைச்சாருன்னு சொல்றாங்க. அது போக நேமிநாத் சொல்லப்படுற ஒரு சித்தருக்கு வைரக்கற்களால ஒரு கோவில் சிலையே வச்சதாகவும் அது சுத்தி மண்டபங்களும் கோயிலும் கட்டினதாகவும் சொல்றாங்க. விலை உயர்ந்த வைர கல்வெட்டுகள் நிறைய இந்த கோயிலுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அது போக இங்க இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்தோம்னா வர்றவங்களுடைய பாவங்களும் தீருமா. பாரத மன்னன் வந்து அப்பவே சொல்லியிருக்காரு, இனிமே எதிர்காலத்துல பல ஆன்மாக்கள் இந்த பக்கம் வந்துட்டு போகும். அது போக இங்க யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுடைய பாவங்கள்லாம் தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மாசம் ஃபுல்லா மலை உச்சியில தங்கி இருந்து இங்க பசி பட்னியில இருக்கிற துறவிகளுக்கும் அதே பசி பட்னியில எப்படியாவது ஒரு வேளையா சாப்பிட கிடைக்காதா அப்படின்னு சொல்லி மலை ஏறி வந்த மக்களுக்கும் அன்னதானம் கொடுத்து ஒரு மாசம் முடிஞ்ச பிறகு மன்னர் கீழே இறங்கி வந்திருக்காரு. அந்த அளவுக்கு பல பேருக்கு சோறு போட்டு வாழ வச்ச இடமாவும் இந்த இடம் இருந்திருக்கு. அதே மாதிரி நேமிநாத் சித்தருடைய இந்த கோவிலை பார்த்து கும்பிடுறதுக்காண்டி மேலோகத்துல இருக்கிற இந்திரனே வந்திருக்காரு. அவருக்கு பூஜை செய்யறதுக்கு வந்து தண்ணீர் தேவை அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்த யானை இருக்கு இல்லையா, அந்த யானை வந்து கால் மூலியமா ஒரு பெரிய பாதத்தை வந்து வச்சுச்சான் இந்த மலையில. அப்ப ஒரு பள்ளம் ஏற்பட்டு அதுல தண்ணி வந்து அந்த தண்ணி எடுத்து பூஜை பண்ணிருக்காங்க. அந்த குளம் இப்பவும் இருக்கு. அந்த குளத்துக்கு பேரு கஜபத் குண்டுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த இடத்துக்கு போகும்போது இந்த கஜபத் குண்டெல்லாம் பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அங்க இருந்த கிளைமேட் வந்து என்ன எதையுமே பார்க்க முடியல. நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அது போக இந்த குளத்துல இருக்கிற தண்ணி வந்து எந்த விதமான நோயையும் வந்து தீர்த்து வச்சிரும். அதுக்காகவே பின்னால ஏகப்பட்ட சித்தர்கள் வந்து இந்த குளத்துல வந்து நீராடிட்டு போனாங்களாம். இன்னும் நிறைய விஷயங்கள் ஹிஸ்டரியா சொன்னாங்க. அதுல கொஞ்சம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்துட்டோம்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்காதீங்க. இன்னும் 6000 படி ஏறணுமா? இதுக்கப்புறமும் இன்னும் 6000 படி ஏறணுமா? இந்த மலையை ரொம்ப சாதாரணமாக இடம் போட்டு வந்துட்டேன். நான் எந்தெந்த மலையெல்லாம் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். எந்தெந்த மலையெல்லாம் நான் வந்து சாதாரண மலை நினைக்கிறேனோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா முடியும். ஃபைனலாக நம்ம 2வது மலையுடைய டாப்புக்கு வந்துட்டோம். 2வது மலையுடைய டாப்பில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கேயே ஒரு அழகான வியூ பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ சிவன் கோயிலை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அந்த வியூ பாயிண்டே பார்த்துட்டு இன்னும் நிறைய இடங்கள் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மலையை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. இந்த மோசமான கிளைமேட்டில் மட்டும் வந்துடாதீங்க. மற்ற டைமில் வந்து தங்கிட்டு கூட போகலான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 2வது கோவில். இங்கே சிவன் இருக்காரு. முதல் கோவில் அங்கே வந்து பூட்டிட்டாங்க, பார்க்க முடியல, அதோட வந்துட்டோம். அண்ட் 3வது கோயிலுக்கு இப்போ நம்ம போக போகிறோம். அண்ட் மவுண்ட் எவரெஸ்ட் ஆஃப் குஜராத்தோடைய டாப்ல இருந்து இந்த மணி அடிக்கிறோம். குஜராத் முழுக்க கேட்கிட்டு இருந்த ஒடி. இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிவன் பாருங்க எங்கெல்லாம் போய் உட்காந்துருக்காரு. அவர் இருக்கிற இடம் தேடி போறது பயந்து பயந்து போற மாதிரி. ஐயோ, சிவனை தேடி போனா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, பயங்கரமா ரொம்ப சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வந்து வழி மறந்துட்டோம்னா மொத்தமா சுத்தல விட்டுறோம். இந்த வழியை நான் இறங்கி வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏற ஆரம்பிக்குது. 3வது மலையோடைய டாப்புக்கு நம்ம ஏற போகிறோம். இந்த மலை நம்ம ஏறி முடிச்சிட்டோம்னா, அதாவது இங்கே ஏறி முடிச்சிட்டோம்னா குஜராத்தோடைய டாப்பே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது மவுண்ட் எவரெஸ்ட் ஆஃப் குஜராத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, 3வது மலையுடைய டாப்புக்கு வந்துட்டு நினைக்கிறேன். பனிமூட்டத்தில் எனக்கு ஒரு உருவம் தெரியுது, ஒரு கோயிலுடைய வடிவம் தெரியுது. அதான் என்னால் நிற்க கூட முடியலைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாப்பா. This is top, right? This is top. This is end. End. Woo! Thank you. அந்த கோயிலுக்கு போயிட்டோம்னா மவுண்ட் எவரெஸ்ட் ஆஃப் குஜராத்னு சொல்லப்படுற கிர்னாருடைய டாப்புக்கு நம்ம வந்துட்டோம். மொத்தமா குஜராத்தோடைய ஹையஸ்ட் மவுண்டனே நம்ம முடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஃபைனலி வெற்றிக்கு சில படிகள் நம்ம நெருங்க போறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வாங்க போலாம். எப்படி இருக்கு பாருங்க. அடியோ, பயங்கரமா இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் அந்த லாஸ்ட் டாப் அடையும் போது அது ஒரு தனி சந்தோஷம். நினைச்சதை முடிக்கிறதெல்லாம் ஒரு வரம் நண்பர்களே. அது எல்லாருக்குமே இருக்கு. நமக்கு அந்த வரம் இருக்குன்னு தெரியாமலே பாதி பேர் பின் வாங்கிடுறாங்க. ஐயோவா, இந்த இடம் ரொம்ப கோரமா இருக்கு. இங்க பாருங்க, பாருங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பயங்கரமா இருக்குங்க. நம்ம ஏதோ பெருசா சாதிச்சுட்டாங்க. எத்தனை லேடிஸ் பாருங்க இங்க டாப் வரைக்கும் வந்து வலையில கட்டி வேண்டுதல் வேண்டி கட்டி வச்சிருக்காங்க மரத்துல. நெருங்க போறோம் டாப்புக்கு. இந்த இடம் மட்டும் வித்தியாசமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. கங்குவா ட்ரெயிலர்ல ஒருத்தர் மலை ஏறுறாங்க அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஐயோ, இந்த இடத்த கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, கல்லை வச்சே கட்டியிருக்காங்க பாருங்க. என்ன அமைதியா இருக்கு இந்த இடம், எவ்வளோ அமைதியா இருக்கு பாருங்க. இந்த இடம் இவ்வளோ அமைதின்னு இங்கே வந்து பிறகு தான் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 10 படி 15 படி தான் இருக்கும். மவுண்ட் எவரெஸ்ட் ஆஃப் குஜராத் டாப்புக்கு வர போகிறோம். அந்த இடம் கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா ரொம்ப அடியோ டாப்பு கிட்ட நெருங்கிட்டோங்க. ஒரு மேலே பனி மூட்டை மூடி போய் ஒரு கோயில் பிரம்மாண்டமாக எனக்கு முன்னாடி இருக்கு. இங்கே பாருங்க, இதுதான் டாப். பயங்கரமாக இருக்குல்ல. மேலே என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம். இவ்வளோ உயரத்தில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருந்தோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மேலே என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். உச்சியில தத்தாத்திரேயருடைய கோவில் இருக்கு. தத்தாத்திரேயர்னா யாருன்னு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிரம்மன், திருமால், சிவனுடைய 3 பேரும் கலந்த உருவம் தான் தத்தாத்திரேயர். அவர் ஒரு சன்னியாச துறவி, திருமூர்த்தின்னு கூட சொல்லுவாங்க அவரை. இவ்வளோ உயரம் வந்து அவரை பார்க்கறது வந்து பெரிய பாக்கியங்க. உள்ள என்ன வீடியோ எடுக்க விடல. எனக்குமே அது சரின்னு தான் பட்டுச்சு.
பட்டுச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு இந்த மலைக்கு ஏறி வந்து நீங்க வந்து பாத்துக்குங்க. ஏதோ பெரிய வரம் வாங்குற மாதிரி இருந்துச்சு உள்ள போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்கு. உச்சிக்கு வந்த உடனே எனக்கு தரிசனம் கிடைச்சிடல. இன்னும் கொஞ்ச நேரம் வெளில நிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா கோயில் நட சாத்திட்டாங்க, அடைச்சிட்டாங்க. நான் மேல உச்சியை போய் அடையிறதுக்கே 4 மணி ஆயிடுச்சு. 4ல இருந்து 5 மணி வரைக்கும் 1 மணி நேரம் வந்து அடைச்சு வச்சிருவாங்களாம். என் கண்ணு முன்னாடி எத்தனை பேர் திரும்பி போனாங்க தெரியுமா? இன்னைக்கு கிளைமேட் மோசமா இருக்கு, என்னால மேல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டு இருந்தாங்க. என்னையும் திரும்பி வா மேல போகாத ரிஸ்க்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சு வந்துட்டேன் இந்த இடத்துக்கு. அவ்வளோ அடம் பிடிச்சு வந்த எனக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ண தெரியாதா, அங்கேயே நின்றுட்டேன். ஆனா என்ன மாதிரியே விடாமுயற்சியா சில பேர் வந்திருந்தாங்க. அவங்களும் மலையில நின்றுகிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து அங்க நிக்கிறது கூட இல்ல, மலையில நினைஞ்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல கோயிலை திறந்து விட்டுட்டாங்க. உள்ள போய் நல்லபடியா சாமி கும்பிட்டு வேண்டிட்டு ஃபைனலா திரும்பி வந்தோம் நண்பர்களே. நீங்க குஜராத் வந்தா கண்டிப்பா இந்த மலைக்கு வாங்கன்னு தான் சொல்லுவேன். ட்ரெக்கிங் விரும்புறவங்களுக்கு இந்த ஒரு பெஸ்ட் இடம். இவ்வளவு கஷ்டமா இருக்கே நான் எப்படி வர்றதுன்னு நினைச்சீங்கன்னா, ஒரு வேளை நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த ரோப்ல மேல வந்து லைட்டா அந்த கோயிலை மட்டும் பார்த்துட்டு போங்க. பட் இந்த மாதிரி கிளைமேட் மோசமா இருக்கும்போது ஸ்கிப் பண்றது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சரவெடி காத்திருக்கு. எல்லாரும் தீபாவளியை பயங்கரமா சரவெடி போட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நமக்கு தீபாவளி இனிமே தான் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான சீரியஸ் வருது, அதோட ட்ரெய்லர் வருது. அதை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிருப்பீங்க. சீக்கிரமே அந்த வீடியோட உங்களை பார்க்க வர்றேன். பை பாய்.